அட்ராக்ட் எவ்ரிதிங் சேனலில் நமக்கு யோகினிகளை பற்றி, யக்ஷினிகளை பற்றி இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் அதிகமாக வெளிவரும். உங்களுக்கு வந்து சடனாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட லைஃப்பில் ஃபினான்ஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, நோய்கள் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான பல்வேறு விதமான முறைகளும் பிரயோகங்களுமே வெளிவராம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறேன். முதல்ல நம்ம வந்து யோகினி பற்றி ஒன்று கொடுத்துருந்தோம், பணம் வரக்கூடிய யோகினின்னு. பலருமே அதை பார்த்து செஞ்சுட்டு இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாவில் அதை பார்த்தவங்க வந்து 2 பேர் வந்து போட்டிருந்தாங்க, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாவில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தோம்னா தனதா யக்ஷினி. இந்த தனதா யக்ஷினி இவங்களெல்லாம் யாரையுமே வந்து பார்த்தோம்னா யக்ஷினி பண்ணக்கூடாது, யோகினி பண்ணக்கூடாது, இது மாதிரி வேண்டாத விஷயங்களாக நம்ம நினச்சிக்க வேண்டாம். என்னுடைய மந்திர ரகசியங்கள் புத்தகத்திலே எழுதியிருக்கேன். இவர்களுடைய மந்திரங்களை சொல்லுவதனால் இவர்களுடைய அருளாசி நமக்கு கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு உபாசனை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவங்களை வந்து நம்ம சித்து செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கிறது வேற. அது மாதிரி போகும்பொழுது ஒரு சில யோகினிகளுக்கும் ஒரு சில யக்ஷினிகளும் கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியாகவும் ரொம்ப சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ இப்போ நம்ம தனதா யக்ஷினியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2014-15 ஆண்டுகளிலேயே வேந்தர் டிவியில் இந்த தனதா யக்ஷினியோடைய ஒரு விஷயத்தை எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உபாசனை கொடுத்துட்டு இருந்தேன் அப்போல்லாம். ஸோ அப்போ அந்த உபாசனை கொடுக்கறது முறையவே அவர்கள் வந்து ஒரு தடவை வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க. அந்த டைமில் வந்திருந்த வேறு ஒரு என்னுடைய ஃபாலோயர்கிட்ட அவங்க கேட்டபோது தனதா யக்ஷினி மூலமாக அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அவங்க உபாசனை எடுத்தவங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்கள், அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த மாதிரி கேட்டிருந்த போது அவங்களுக்கு என்ன அவங்களுடைய மிராக்குலஸாக அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு மாறுதல் நடந்தது. அந்த விஷயத்தையுமே பண்ணாங்க. நீங்கள் இன்னுமே வந்து அது வேந்தர் டிவி 3வது நிகழ்ச்சியில் இருக்கும். நீங்கள் வந்து என்னோட பேர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துக்கலாம். இப்போ தனதா யக்ஷினியை நம்ம வந்து வழிபடக்கூடிய ஒரு முறை தான் வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாரத்தில் 3 நாட்கள் செய்தால் போதுமானது. 3 வாரங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த டைமில் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னா ஒரு ஈடுபாடு அப்படின்றது இந்த தேவதையை நாம் வந்து வழிபட நமக்கு வந்து நிறைய நல்லது நடக்க ஆரம்பித்து விடும். நம்ம மனது வந்து மிக மிக ஒரு லேசாக உணர முடியும். நமக்கு வந்து அமைதியாக இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவும் நமக்கு இருக்காது. இந்த மாதிரி நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய செல்வம் வருவதற்கு மெத்தட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குவிக்காக வரக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தா இதுதான். இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா தாமரை மணி மாலை வாங்கிக் கொள்ளுங்கள். உண்மையான தாமரை மணி மாலையாக இருக்கும், சுத்தமானதாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நிஷித்த முகூர்த்த நேரம், இந்த 3 நாளுமே நிஷித்த முகூர்த்த நேரத்தில் பண்ணணும். நிஷித்த முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னா உங்களுடைய பஞ்சாங்கத்தை பாருங்கள். அதாவது பஞ்சாங்க ஆப் எதாவது இருந்ததுன்னா அந்த ஆப்பில் பாருங்கள். நான் வந்து ஜெனரலாக வரக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் இதை பற்றி நான் பல தடவை பேசிட்டேன். இருந்தாலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஜென்ரலாக வரக்கூடியது இந்தியாவுக்கு. ஃபாரினில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்குமே ஒரே நேரம் தான் வரும். ஃபாரினில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியா, துபாய், இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, வேறு யூகே, யூஎஸில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய பஞ்சாங்க ஆப்பில் நிஷித்த முகூர்த்தம்னு பார்த்துக்கோங்க. அதில் நிஷித்த முகூர்த்த நேரம்னு போட்டிருப்பாங்க. உங்களுடைய சிட்டிக்கு, சரியா, உங்கள் கண்ட்ரிக்கு இல்லை, உங்கள் சிட்டிக்கு. ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது 108 டைம்ஸ் சொன்னால் போகிறோம். அந்த தாமரைமணி மாலையை வந்து வைத்து கொண்டு இப்படி போயிட்டே போகணும். அதாவது தாமரைமணி மாலையை நீங்கள் கவுண்டிங்காக வச்சுக்கலாம். அதை கவுண்டிங்காக வச்சுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அதை அப்படியே எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 வீக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 வீக்ஸ் முடிகிற வரைக்கும் அதை பத்திரமாக உங்களுடைய பூஜை அறையிலே வைத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் அதை எடுத்துக்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய லக்கி சாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயா வெளில போகும்போதெல்லாம் இதை வந்து பத்திரமாக ஏதாவது ஒரு சின்னதாக சுருக்கு பை மாதிரிலாம் இப்போ மாடர்னாக நிறைய வந்துருச்சு இல்லை, நம்ம பழைய பாட்டிங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கா மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கிறதுல உள்ளே போட்டுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் எங்கெல்லாம் கொண்டு போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் செல்வமும் உங்களுக்கு சாதகமான விஷயமும் நடக்கும். அந்த யக்ஷினியானவள் எல்லாவித நன்மையும் செய்யக்கூடிய யக்ஷினி அவள், எந்த ஒரு தீமையும் செய்யாதவள், எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எல்லாவித அருளையும் கொடுப்பாள். நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம மகாலட்சுமியோட ஒரு சில பொருட்கள்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இது வந்து சார்ஜு. நீங்களே சார்ஜ் பண்ணுறீங்க. உங்களுடைய கைகளாலேயே நீங்கள் வந்து அவளை வந்து ஆகர்ஷணம் செய்கிறீர்கள். இதற்குண்டான ஒரு மந்திரம் இந்த 108 பண்ணுறதுல வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒவ்வொரு தாமரைமணி மாலைக்குமே மேலே வந்து ஒரு மேருன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா. ஒரு மாலைக்கு கீழே லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும் மேருன்னு. அந்த மேருவை தாண்டக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம 108 பண்ணிவிட்டு அந்த மேரு வந்துருச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் போகணும். நீங்கள் மேருவை தாண்டி போகக்கூடாது. அப்படி வராது கவுண்டிங். அது பண்ணவும் கூடாது. ஸோ மேரு கூட ரிவர்ஸ் போயிட்டு அது மாதிரி தான் எண்ணணும். ஸோ அப்போ 108 நீங்கள் ஒரு தடவை தான் என்ன போகிறீங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாலைகள் எல்லாம் பண்ணுவாங்க ஒரே நாளில். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்பொழுது
அவங்களுக்கு இது தேவையாக இருக்கும். நீங்கள் வெறும் 108 தான் பண்ண போகிறீங்கன்னா ஓகே. நீங்கள் ஃபுல் நிஷித்த முகூர்த்தத்தையுமே நான் 3/4 மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 48 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 108 அப்படிங்கிறது மினிமம் 3 days அப்படின்றது மினிமம். ஸோ இது நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி மகாலட்சுமியை வந்து நீங்கள் தனதாயக்ஷினியாக நினச்சிக்கலாம். இல்லையா நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து தனதாயக்ஷினியை மனதார நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த நேரத்திலே நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது தான். நான் அகைன் சொல்கிறேன், ஞாபகம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இது செஞ்சு முடிச்சோடனே அப்படியே பூஜை ரூமில் வச்சுடுறீங்க. 3 வாரம் அப்படியே இதே மாதிரியான சேம் விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு திராட்சையாவது கல்கண்டாவது நீங்கள் வந்து நிவேதனம் செய்கிறீர்கள். பொதுவாக சுவாமி படத்துக்கு பார்த்து பண்ணிடுங்க. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எல்லா சுவாமியோடைய நம்ம ஒரு 100 விதமான தெய்வங்களுக்கு உண்டான ஒவ்வொரு மந்திரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா ஒவ்வொன்றையும் நம்ம படம் வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பொதுவாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தனதாயக்ஷினிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் நிவேதனம் செய்து விடுவது ஏதாவது ஒரு திராட்சையோ கல்கண்டாவது செஞ்சிடலாம். 3 நாளும் செய்யணும், கண்டிப்பான முறையில் 3 வாரமுமே செய்யணும். ஸோ இதற்குண்டான மந்திரம் ஓம் நம தனதாயை தனதேகி சம்பத் தேகி சர்வம் தேகி ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நிவேதனம் காட்டினதுக்கப்புறம் ஆர்த்தி, நிவேதனம் செய்து முடித்ததுக்கப்புறம் ஆர்த்தி, கடைசியாக ஆர்த்தி காட்டும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓம் நம தனதாயை தனதேகி சம்பத்தேகி சர்வம் தேகி ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமக அல்லது ஸ்வாஹா. நம்ம வந்து ஆர்த்தி காட்டுறதுனால ஸ்வாஹா இல்லாத எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு ஆர்த்தி காட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நமக சொல்லுவோம். அது கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஸ்வாஹா. முதல்ல ஸ்வாஹா சொன்னீங்க, அப்புறம் நமக சொன்னீங்க, அப்புறம் ஸ்வாஹா சொன்னீங்கன்னு இப்படி ஆரம்பிச்சிடாதீங்க. ஸ்வாஹாங்கிறத தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆர்த்தி காட்டுறதாக இருந்தால். ஓம் நம தனதாயை தனதேகி சம்பத்தேகி சர்வம் தேகி ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியது. உங்களுக்குமே வந்து இந்த யக்ஷினி யோகினிகள் உண்டான ஒரு மந்திரங்கள், அந்த இன்வோக்கிங் டெக்னிக்ஸு இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, இதை நீங்கள் கண்டினியூ பண்ண நிறைய பலன் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. வாமனன் ஸ்ரீஹாத்ரி சேனல் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஸ்ரீகுருன்னு இருக்கும், அந்த சேனலில் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அல்லது இதில் நீங்கள் பண்ணுற லைக் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன்.